Dunia Ads, duniaads.com. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், SEO உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி புதுசா அப்டேட் பண்ற ஜோதிடம் சார்ந்த புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி இலவசமா பயன்பெறுங்க. மற்றும் இலவசமான விஷயங்களை நீங்க நிறைய பெறலாம். நாம இந்த வீடியோல மகம் நட்சத்திரம் பத்தி பார்க்க போறோம். இது நட்சத்திர சிந்தாமணி அப்படின்ற நூலில் கொடுக்கப்பட்ட தகவல்களை உங்களுக்கு தரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தொகுப்பு. இது ஒரே ஒரு ஏர் உருவம் உடையது, 5 நட்சத்திரங்களை கொண்டதுன்னு சொல்லப்படுது. இதற்கு பித்ரு தேவதை தான் ஆதி தேவதை. 4வது வர்ணத்தை சேர்ந்தது. பெண் நட்சத்திரமாகவும் நீர் தத்துவத்தை அடிப்படையாகவும் கொண்டது. தென்கிழக்கு திசை இதற்கு உரியது. மனித உடல்ல கீழ் உதட்டு குழிய இது குறிக்கும். ஆலமரத்தையும் குறிக்கும். தன் பெற்றோர்களுக்குரிய கடமையை இவங்க தவற மாட்டாங்கன்னு சடங்கு மத ஒழுக்கப்பற்று உள்ளவங்கன்னு சொல்லப்படுது. யானை, குதிரைன்னு இவங்க வச்சிருப்பாங்கன்னு, அதாவது வாகனங்கள் வச்சிருப்பாங்கன்னு, வீரமும் செல்வமும் உடையவங்கன்னு சொல்லப்படுது. பெண்கள் மேல பொதுவாகவே இவங்களுக்கு வெறுப்பு இருந்தாலும் ஊன் உணவு, அதாவது நான்வெஜ்ல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குமா. வேலை செய்யறதுக்கு அடிமை ஆட்களும் இருப்பாங்களாம். பணக்காரராகவும் சுகசௌக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான தகுதியும் இவங்களுக்கு இருக்குமா. தேவதைகளையும் பித்ரு பூஜையையும் இவங்க செய்வாங்கன்னு, முக்கியமான செயல்களை சூப்பரா செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு. கடினமான சித்தம் உள்ளவங்கன்னு, அழுத்தமான உணர்ச்சிகள் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. எதையும் அறிஞ்சு அதை கேட்டார் போல நடந்துக்கிற இன்ட்ரெஸ்டும் அதுலேயே எந்தூசியாசமும் இவங்களுக்கு இருக்குமா. இது மகம் நட்சத்திரத்தை பத்தி நட்சத்திர சிந்தாமணி அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற பொதுவான விஷயம். இதுல தமிழ் நிகண்டு நூட்கள்ல என்னென்ன மாதிரியான பெயர்கள்ல மகம் நட்சத்திரத்தை அழைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூல்ல வேட்டுவம், கொடுநுகம், எழுவாய், எழுச்சனி, வாய்க்கால், பிதிர்நாள், மாசி, மகம். பிங்களம் அப்படிங்கிற தமிழ் நிகண்டு நூல்ல வேள்வி, கொடுநுகம், வேட்டுவன், வாய்க்கால், ஆதி எழும், சனி, பிதிர்நாள், மாகம், மாசி, எழுவாய் எழும், சனி. சூடாமணி அப்படிங்கிற தமிழ் நிகண்டு நூல்ல கொடுநுகம், வேள்வி, வாய்க்கால், வேட்டுவன், மாசி, முதலில் வரும் சனி. ஆசிரிய நிகண்டு அப்படிங்கிற தமிழ் நிகண்டு நூல்ல மாசி, கொடுநுகம், வெள்ளி, பிதிர்நாள், மாதம், முதலில் எழும், சனி. ஜோதிட நூல்கள்ல எப்படி சொல்லி இருக்காங்கன்னு பார்ப்போம். நாம தீப நிகண்டு அப்படிங்கிற ஜோதிட நூல்ல மகம் நட்சத்திரத்தை பத்தி மகம், முர்ச்சனி, வேட்டுவன், கொடுநுகம், வாய்க்கால் அப்படிங்கிற பெயர்களாலையும், வீரமா முனிவர் எழுதிய சதுரகராதி அப்படிங்கிற நூல்ல சூதிச்சனி, எழுவாய், எழுஞ்சனி, கொடுநுகம், பிதிர்நாள், மாசி, வாய்க்கால், வேட்டுவன், வேள்வி அப்படின்னும், ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற ஜோதிட நூல்ல வேள்வி, பிதிர், மாசி, வாய்க்கால், வேட்டுவன், சனியன் நாள், மகம் அப்படின்னும், விமேசுர உண்ணமுடையான் அப்படிங்கிற நூல்ல கொடுநுகம், எஞமளி, மாசி, வாய்க்கால், வேட்டுவன் அப்படின்னும், அனுபோக ஜாதக ரகசியம் அப்படிங்கிற நூல்ல முரச்சனி, வாய்க்கால், வேட்டுவன், எழில், நமளி, வாசி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தை பத்தி விரிவா பார்ப்போம். மரண கண்டிகை அப்படிங்கிற நூல்ல 1500 சுவடி எண்கள்ல மகம் நட்சத்திரத்தை பத்தி பாடல்கள் குறைவா கிடைச்சிட்டுங்க. அதை பத்தி கிடைச்சதை வச்சு இந்த நட்சத்திர சிந்தாமணி நூல்ல குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி இருக்காங்க. இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன் தாய் தந்தைய பரிவோட பாதுகாப்பாங்களாம். சொந்தமா வீடு மனை முதலியவைகளை சேர்க்க எண்ணமும் இருக்குமா. நன்கு யோசிச்சு தான் என்ன படிக்கிறோமோ அதை படிச்சு நல்லதொரு அறிவை பெறுவாங்கன்னு, பெரியோர்கள் கிட்ட வணக்கமும் பணிவும் வச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. தான் இஷ்டத்துக்கு பிடிச்ச பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்கிற வாய்ப்புகள் இவங்களுக்கு பிரகாசமா அமையுமா. பல வெளிநாடுகளுக்கு சென்று பயணங்கள் பலவும் செய்வாங்களாம், பொருளும் ஈட்டுவாங்களாம்.
சாதுரியமா பொய் சொல்றதுல இவங்க கெட்டிக்காரவங்க. இவங்களோட தெய்வம் ஆதித்தன்னும், பூதம் நட்புன்னும், சாதி 4ஆம் வருணம் அப்படின்னும், யோனி ஆண் எலி அப்படின்னும், பச்சி கழுகு அப்படின்னும், விருச்சம் ஆலமரம்னும், கணம் ராட்சச கணம்னும் சொல்லப்படுது. தாய் தந்தைக்கு ரொம்ப நல்லவனாகவும் நல்ல மனிதராகவும் இருப்பாங்களாம். கணுக்கள் பெரிதா இருக்குமா. நீதி உடையவங்கன்னும், புளித்த பதார்த்தங்கள் மீது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்னு, வலது பக்கம் மறு இருக்கும்னு, பெண் பிள்ளை அதிகம் உண்டுன்னு சொல்லப்படுது. பூஜைகளை முடிக்கிறதுல கெட்டிக்காரவங்கனும், பிறர் காரியத்தை பார்க்க அறிவு உள்ளவங்கன்னும், இவங்களுக்கு கீழ்வாய் வயிறு பொருந்தி இருக்கும்னு, சத்திய வாக்கு கூறியதுல சத்தியமான வாக்கு, அதாவது உண்மையை பேசுவாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு நெற்றியிலோ அல்லது விழாவிலோ மறு இருக்கும்னோ, இவங்களுக்கு கால்நடை செல்வம் உண்டுன்னோ, அரசர்களால இவங்க, அதாவது ஆட்சியாளர்களால இவங்க மதிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு செல்வம் இருக்கும்னோ, இவனுக்கு என்னப்பா குறை, நல்லாவே இருக்கான், மகவோட்டம் ஓடுகிறது என்ற பழமொழியே இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. உக்கிரமான சுபாவம் உள்ளவங்க. பஞ்ச பாண்டவர்கள அர்ஜுனன் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தாராம். ஆலமரத்தை இது குறிக்கும்னோ, இந்த நட்சத்திரத்தின் பச்சி காகம்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தேவி உபாசகர்களாகவும் ஸ்ரீ வித்யா நுணுக்கம் தெரிந்தவராகவும் இருப்பாங்களாம். மனைவி மேல் மோகமும் அதிக காமமும் இவங்களுக்கு உண்டா. என்ன சிறப்பா இருந்தாலும் பிற்காலத்துல மன நிம்மதி இருக்காதான். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாகவே அசகாய சூரருங்க. பிறரை கட்டுப்படுத்தி தனக்கு ஏற்றாற் போல மாத்துவாங்க. யாருக்கும் இவங்க அடங்கியும் போக மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா தாய் மாமனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான். பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிருமனோ, நல்ல நறுமண வாசனை இவங்களுக்கு பிடிக்கும்னோ, திருமணம் உத்தியோகம் அடுத்தடுத்து அவங்களுக்கு அமையும்னு சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு 2ஆம் தார யோகமும் இருக்கான். மகம் ஒரு பெண் நட்சத்திரம்னோ, சமான நாடி கீழ்நோக்கு நட்சத்திரம்னோ சொல்லப்படுது. இவங்களுக்கு 75 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாகவே இருக்காம். இவங்க பொதுவாகவே பெரிய நிலையை அடைகிறதுக்கு உழைப்பாங்கன்னு, அதை அடையவும் செய்வாங்களாம். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் மீது மிகப்பெரிய அளவுல பக்தியோட இருப்பாங்களாம். இந்த நட்சத்திரத்தின் காரகங்கள் அப்படின்னா தானியம் வைக்கிற களஞ்சியம், கிடங்கு முதலியன, வீடுகள், தன தானியங்கள் உள்ளவங்க, பித்ருபக்தி உள்ளவங்க, வியாபாரி, சூனியன், காவிய பிரியன், வேகாத மாமிசத்தையும் உண்ணக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்களாம். பொதுவா பெண்கள் கிட்ட விரோதங்களை இவங்க வளர்த்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பல திக்குகளிலும் பிரயாணம் செய்ய விருப்பம் உள்ளவங்க. சிறந்த அழகன், இசையில வல்லவன், படித்த வித்துவான், சதா நீரில் நீராடுவதில் விருப்பம் உள்ளவன், நல்ல வாசனைகளை பூசி மகிழ்வதில் கெட்டிக்காரவங்க. செல்வச்சீமான், வலது பக்கத்துல மச்சம் இருக்குமா, நித்திரை குறைவாகவே இருக்குமா. இவங்களை பத்தி யவன ஜாதகம் அப்படிங்கிற நூல்ல மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரூரமான சுபாவம் உள்ளவங்களாகவும், தடித்த சரீரம் உள்ளவங்கன்னு, கோபம் உள்ளவங்கன்னு, குருவோட வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. சமத்தானவங்களா இருந்தாலும் குரு பக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவங்களாம். பிருகுட் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அநேக பரிவாரங்களும் நல்ல ஐஸ்வர்யமும் உள்ளவன்னோ, போகவந்தன், தெய்வம், பித்ருக்களிடம் பக்தி உள்ளவன்னோ, அதிக உற்சாகம் உடையவன்னோ சொல்லியிருக்காங்க. இனி ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பாதங்களையும் பார்ப்போம். மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் யமனை போன்ற சிவந்த கண்களும் யாவரும் பயந்தோடத்தக்க சரீரமும் உள்ளவங்களாம். பேராசை உடையவங்கன்னு, புத்திசாலி, சிவந்த மேனி உள்ளவங்கன்னு, நெருங்கிய மயிர் உள்ளவர்கள்னு கூறப்பட்டு இருக்கு. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க யாரும் இகழ்ச்சி செய்யும் பெருமை இல்லாதவங்கன்னு, பொருட்செலவு செய்வதில் சந்தோஷம் உள்ளவங்கன்னு, மஞ்சள் நிறமுள்ள கண்கள் உள்ளவங்கன்னு, காது நோய் உள்ளவங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மிகுந்த பலவான்னு, அதிக நோய் உள்ளவங்கன்னு, துஷ்டமான குணம் உள்ளவங்கன்னு, சன்மார்க்கம் இவை இரண்டுமே உள்ளவங்கன்னு கூறப்பட்டு இருக்கு. கட்டுப்பட்ட பேச்சும் வைராக்கிய சீலனாகவும் பேராசை உள்ளவன்னும் நல்லவனாகவும் அதே சமயம் பொல்லாப்பு உள்ளவனோ இவனை பத்தி சொல்லி இருக்காங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பரிசுத்தமான மனசு உள்ளவங்கன்னோ, பெண்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்கன்னோ, சிரங்கு முதலிய உஷ்ண வியாதிகள் உள்ளவங்கன்னோ, மன விசாரம் உள்ளவங்கன்னோ, நன்மார்க்க விஷயங்கள்ல பிரவேசிப்பாங்கன்னோ சொல்லி இருக்காங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பத்தி என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மிகவும் மதிக்கப்படுபவளாகவும் சாஸ்திரங்கள் அறிந்தவளாகவும் குருபக்தி உள்ளவளாகவும் பிராமணர்கள் இடத்துல விசுவாசம் உள்ளவளாகவும் செல்வம் மிகுந்தவளாகவும் பாவமற்றவளாகவும் எல்லா சௌக்கியங்களும் உள்ளவளாகவும் இருப்பாளாம். சாப்பாட்டுல அதிக பிரியம் இருக்குமா, இளமையாக கன்னியாக கண்களுக்கு காட்சி தருவாளா, போகங்களை அதிக அளவுல சந்தோஷமா அனுபவிப்பாளாம். பித்ருபக்தி உள்ளவள்னோ தந்தையோட மிகப்பெரிய அளவு மரியாதையும் பற்றும் உள்ளவள்னோ சொல்லப்பட்டு இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன்னை சேர்ந்த ஆணை சிறப்பாக எண்ணுவாங்கன்னு இவர்கள் இட்ட வேலைகளை செய்வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. யாரை பற்றியும் கோல் சொல்ல மாட்டாங்கன்னும் நல்ல குணவந்தர்களால அவர்களுடன் கூடி வாழ்வாள்னும் காண்போர் மோகிக்கும்படி கொடிபோல் ஆடி நடப்பாள்னும் மனம் தன்னையும் வசப்படுத்தும் பேரழகியா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி இருக்காங்க. நறுக்கு தெரிச்சார் போல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறதுல இவங்க வல்லவங்களாம். மிகவும் முன்கோபம் உண்டு. நல்ல உயர்ந்தவங்களை புரிஞ்சு அதற்கேற்றாற் போல வாழும் தன்மை உடையவங்களா மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருமே இருப்பாங்களாம். இவங்க குடும்பம் ரொம்ப சின்னதா இருக்கும். தோல் வளையம் என்ற அணிகலம் அணிந்தவனாக இதில் பிறந்த ஆண் இருப்பாங்களாம். அதாவது கழுத்துல மிகப்பெரிய செயின் போடுவாங்க. வீரன் படைக்கு தலைமை தாங்கும் தலைவனாகவும் பணி செய்வாங்களாம். யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாங்களாம். இப்படித்தான் இவங்களை பற்றி சொல்லி இருக்காங்க. பொதுவாக இவங்களோட மார்பு அகன்று உயர்ந்த கம்பீரமான தோற்றம் இருக்குமா, சந்திரன் போன்ற இவன் அழகு முகத்தில் மறு ஒன்று இருக்குமா, சிவப்பான சினத்தை வெளிப்படுத்தும் கண்களோட இவங்க காட்சி தருவாங்களாம். நல்ல உணவையே விரும்பியும் உண்பாங்களாம். இவன் யாவரையும் அறிந்து வைத்திருப்பான்னோ, அதிர்ஷ்டம் அதிகமாகவே இருக்கும்னோ, அறிவோட கவனமாக கல்வியை கற்று தேர்வாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு. பெண்கள் கூட்டத்துக்கு நடுவில் எப்பயுமே நடுநாயகமாக இருப்பாருன்னோ, இந்த குணங்கள் உள்ளவனே சுக்கிரன் அங்கிஷத்தில் பிறந்தவன்னு சொல்லப்பட்டு இருக்கு. மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மந்திரங்கள் மற்றும் வேதங்களை கற்று தேர்வாங்கன்னோ, பெண்களால் இவனுக்கு நேசமும் உதவியும் உண்டுன்னோ, எதிர்கால பலன்களை அழகாக சொல்லுவாங்கன்னோ, அகன்று உயர்ந்த தோள்களுடன் இவன் தோற்றம் கம்பீரமா இருக்கும்னோ, பொய் சொல்லாதவங்கன்னோ, அதுவும் தெய்வீக சம்பந்தமான விஷயத்துல பொய்யே சொல்லாதவங்கன்னோ சொல்லப்பட்டு இருக்கு. கிடைத்தற்கரிதான செல்வத்துடன் வாழ்பவள்னோ, நிறைந்த அறிவு உள்ளவள்னோ, இவன் புதன் அங்கிஷத்தில் பிறந்தவள்னோ சொல்லப்பட்டு இருக்கு. மகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான பலன். இவங்க நெட்டையா இருப்பாங்களாம். சிவப்பு நிறத்துல காட்சி தருவாங்களாம். நீதி வழங்குறதுல நிபுணனா, மாளிகை போன்ற பெரிய வீட்டில் வாழ்பவனா, அரசர்களாலும் அரசாங்கத்தாலும் இவனுக்கு உதவியும் மகிழ்ச்சியும் உண்டா, அம்பு போன்ற முனை மெல்லியதா அகன்ற கண்ணை இவங்களுக்கு அமையுமா, மனைவி மேலே பாசம் வச்சிருப்பாங்களாம், இவன் காளியை வழிபாடு செய்வாங்களாம். நீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா, உங்களுக்கு இப்ப சொல்லப்பட்ட பலன்கள் பொருந்தி வருதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி புதுசான அப்டேட்களை இலவசமா பெறுங்க. மேலும் நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், இதிகாசங்கள், புராணங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.